இடவளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். சமீப நாட்களா பிக் பாஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம், தவிர்க்க போயிருக்கிற விஷயங்கள் சொல்லி நம்ம எல்லாத்தையும் நம்ம நினைச்சிருக்கோம். ஸோ நான் அவங்க ஹரிஷ் சமூக பேசுறேன். ஹாப்பியாக ஒரு நம்ம கிடைச்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கமெண்ட்ஸுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். என்ன பழைய ஆட்கள் எல்லாம் வந்துட்டு பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். எனக்கு வந்துட்டு இப்போ அவங்க கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன், பட் எனக்கு சிலதெல்லாம் புரியல. ஃப்ராஸ்டி ஆஸ் யூஷுவல் போட்டிருக்காரு, யூ கைஸ் ஆர் ராக்கிங் வெல், சாரி ராக்கிங் வெல் செட் பிரியா அபவுட் விஜேஎஸ் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றேன். இன்னொருத்தர் வந்துட்டு இவர்கள் அறிவாளிகள்னு சொல்றாரு. அது யார சொல்றாரு, எதுக்கு சொல்றாருன்னு எனக்கு எனக்கும் தெரியல, அவர் புரியல. யாரை சொல்றாங்கன்னு தெரியல. ஆஹ் அப்படிங்கிறாரு. அது நம்மள சொல்றாரு, பிக் பாஸ்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. தெரியல. ஸோ தெரியாம அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்க முடியல. அதனால அது இது முனீஸ்வரன் அவர் வந்துட்டு போன சீசன்ல இருந்து நம்ம கூட தான் பயணிச்சிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்காரு. அவர் சாதாரணமா இருந்தாலே அப்படிதான் பேசுவாரு அப்படின்றது தெரியல எனக்கு. இவரோட இதுவும் கரெக்டா இருக்கலாம், பட் எனக்கு வந்துட்டு அது சொல்ல தெரியல. முனீஸ்வரனே வந்துட்டு திட்டினாலும் பார்வதி வெக்கம் இல்லாம சிரிக்கிறா அப்படின்னு சொல்றாரு. ஆமா. பார்வதியோட கேரக்டர் எப்படின்னா, அந்த அவமானங்களை வந்துட்டு வெளிக்காட்ட முடியாத ஒரு கேரக்டரு. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டர், நான் அதை சொல்லிக்கிறேன் நான். அடுத்தது யூசர்ன்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஐடியில இருந்து யூ கைஸ் ஆர் டூயிங் எ ஜென்யூன் ரிவ்யூ அப்ரிஷியேட்டட்னு போட்டு ஹார்ட்ஸ் போட்டிருக்காரு. லவ் யூ சார் அப்படின்றத சொல்லிக்கிறோம். அடுத்தது வந்துட்டு வினோத் மனிதாபிமானம், விஜய் பாரு அட்டகாசம், திவாகர் நகைச்சுவை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு மரியா சுந்தர் அவங்க போட்டிருக்காங்க. இது வந்துட்டு 5 வழிகளில் முன்னேறி செல்லும் ஐவர் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவர்கள் அன்பு கேங் அடிமைகள்னு போட்டிருக்காங்க. கரெக்ட் தான் உங்களோட இது அப்படின்றத சொல்லிக்கிறோம். வேற எதுவும் இல்லைல்ல ஹரிஷ்? இல்ல. ஓகே. ஸோ ஷோக்கு போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டஸ்டண்டா இருந்த ஸ்னேகன் அவர்களின் தந்தையார் சிவசங்கு கொடும்புரார். அவருக்கு வயசு வந்து 102. இன்னைக்கு காலையில அதிகாலையில வந்துட்டு 4:30 மணிக்கு காலமாகி விட்டார். ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். இடம் வலம் என்டர்டைன்மெண்ட் சார்பாக ஸ்னேகன் அவர்களுக்கும் கனிகா அவர்களுக்கும் வந்துட்டு மனதைரியத்தை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சோ இப்ப ஷோக்கு போகலாம் ஹரிஷ். பார்த்தேன்னா நிஜமாவே வந்து இப்ப நம்ம டே 1ல இருந்து வரோமா அப்படின்ற சந்தேகத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து இப்பதான் புதுசா ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோ ஆகுற மாதிரி. பாரு துஷார் டான்ஸ் என்ன, கெமி கம்ருதீன் பாட்டுகளும், அந்த டான்ஸ், அந்த ரொமான்டிக் சீன்ஸ் என்ன, சபரி ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு கம்ருதீன் பெருக்க வைக்கிறாரு. எனக்கு தெரியல, ரொம்ப விசித்திரமா நடக்குது வீட்டுல. என்ன காரணம் ஹரிஷ் இதுக்கெல்லாம்? இவங்க நேற்று விஜய் சேதுபதி பேசினதுதான் காரணம்னு நான் பாக்குறேன். விஜய் சேதுபதி வந்து ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்காது, எதுக்காக வந்திருக்கீங்கிறது யோசிச்சுக்கோங்க. அவங்களுடைய டேலண்ட்டை காட்டணும் அப்படிங்கிறது இங்க முக்கியம். நீங்க சண்டை போடுறதை பார்க்கறதுக்கு நாங்க வந்து இங்க ஷோ நடத்திட்டு இருக்கல, அதையும் மக்கள் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த சண்டை போடுறது மக்கள் பார்க்க விரும்பல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அண்ட் அத காரணமா வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நான் பார்வதியும் துஷாரும் ஒரு டீமா இருக்காங்க, அப்படி ஒரு ஆளாளுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. வினோத் கம்ருதீன் இவங்க 2 பேர் தான் யார் கூட செட் ஆகுறது அப்படிங்கிறது தெரியல அவங்க 2 பேருக்கும். அவங்க தனியா ஒரு டீம் போறாங்க. அப்புறம் கம்ருதீனும் துஷாரும் வந்து மார்னிங் புஷ்அப்ஸ் பண்ணதை பார்க்க முடியுது. அதுக்கு வந்து இவர் வினோத் ஐடியாஸ் கொடுக்குறாரு, புஷ்அப்ஸ் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாம் ஒரு டீமா இருக்காங்க. பட் ஸ்டில் வினோதும் கம்ருதீனுக்கும் செட் ஆகலை. யாரும் செட் ஆகலை பெருசா. மத்த எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு டீம் பிரிச்சுக்கிட்டாங்க. விக்ரம் வந்து வியானாவோட போறாரு. வியானா வந்து ரம்யாவோட இதுல இருக்காங்க. வியானாவுக்கும் துஷாருக்கும் இப்போ ஒரு 2 hours பேக் ஒரு காமெடியான ஒரு ட்ராக் போச்சு. ஸோ இது வந்து கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதையே. அப்படிதான் நான் பாக்குறேன். இதுல அந்த வியன்னா அந்த விஷயம் வரப்ப வந்துட்டு எல்லாம் வந்து நேத்து அந்த வாஷ்ரூம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஆதிரை போன ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா,
ஆதிரை இவ்ளோ க்ளோஸ், இவங்கெல்லாம் ஒரு குரூப், ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க யாருமே ஆதிரை போனதுக்காக வருத்தப்படுற மாதிரியே தெரியல. எல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. அவங்க போன உடனே எல்லாம் நார்மலா இந்த இருக்க ஆதிரை ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீம் பத்தியும் சேனல் பத்தியும் ஏதோ பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல். அவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கும்போது சில தவறான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தகவல். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டேஜ்ல நிக்க வேணாம், நீங்க ஸ்டேஜ்ல ரொம்ப நேரம் என்னெல்லாம் பதில் சொல்ல வேணாம், உள்ள இருந்து யாருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டாங்க. ஸோ அதனால யாருக்கும் ஆதிரை போறதுல வந்து ஒன்றும் பெருசா வருத்தம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதிரை உள்ள இருந்திருந்தா அது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷனா இருக்கும். ஆதிரையால பல ப்ராப்ளம்ஸ் வந்து அங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் தகவல் கிடைக்குது. ஒன்னு பிக் ஓகே. பாஸ் டீம் ப்ரொடக்ஷன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஹெடேக் ஆயிருக்கு. இன்னொன்று அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ்லாம் உள்ள கொண்டுருக்காங்க. எல்லாமே எனக்கு ஓகே. பழக்கம், எனக்கு இவங்க எல்லாம் வெளியில பழக்கம், இவங்க எல்லாம் எனக்கு நல்ல பழக்கம், இவங்க வெளியில இப்படி இவங்க வெளியில அப்படின்னு ஒரு 2 3 பேர் மேல அவங்க அக்யூசேஷன்ஸ் வச்சிருக்காங்க. தப்பு அது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க உள்ள இருக்கிறது வேணாம் அப்படிங்கிறது தான் கண்டஸ்டன்ஸோடைய மனநிலையா இருந்திருக்கும். ஸோ அதனால யாரும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ மாயா பூர்ணிமா இருந்த சீசன் கூட கொஞ்சம் காசிப் எல்லாம் இருந்தது. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு கமல் பத்தியும் வந்துட்டு ஒரு காசிப் இருந்தது. கமல்னு சொல்லிட்டு கப்பல்னுட்டுன்னு மாத்தி பேசினாங்க. பட் அந்த காஷியஸ்னஸ் கூட வந்துட்டு ஆதிரை கிடையாது. எல்லாம் இப்போ கம்ருதீனோட பர்சனல் விஷயங்கள்லாம் பேசி அவன் சரியானவன் கிடையாது, அவன் பின்னாடி போகாது, என்ன சொல்றது, நீ சொல்ற ஆளு மட்டும் ரொம்ப சரியானவங்களா? இப்போ என்ன சொல்றது, அப்ப கம்ருதீனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும், அவங்க சரி கிடையாது, அவங்க பின்னால போகாத அப்படின்னுட்டுன்னு. இல்ல சோ விஜய் இதெல்லாம் சேதுபதிக்கும் ஆதிரைக்கும் எங்க ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, எஃப்ஜேவோட ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க ஆதிரை. நீ விஜய் சேதுபதிக்கே மரியாதை கொடுக்க மாட்ட அப்படின்னு எஃப்ஜேவை பார்த்து சொல்றாங்க இவங்க. நீங்க மட்டும் ம், கொடுத்துட்டியா அப்படின்னு எஃப்ஜே கேட்டதுக்கு, நான் எதுக்கு கொடுக்கணும், அவர் ஹாஸ்ட் தானே, வெறும் ஹாஸ்ட் தானே, நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் கேட்கறாங்க. அங்கதான் வந்து அது ஈகோ கிளாஷா மாறுது. சோ விஜய் சேதுபதியோட அவங்க ஸ்டேஜ்ல நின்று ரொம்ப நேரம் பேசுறத விஜய் சேதுபதியும் விரும்பல அப்படிங்கிறது தான் வந்து அங்க இருக்கிற தகவல். ஸோ அதனால எவ்வளவு குயிக்கா வந்து அவங்க வெளியே அனுப்பணுமோ அவ்வளவு குயிக்கா அனுப்புறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. இது வந்து ஓட்டு வித்தியாசங்கள் எல்லாம் தாண்டி இவங்க போனா பெட்டரா இருக்கும், நம்மளுக்கு வந்து சேஃபா இருக்கும்னு எல்லாருமே விரும்பி இருக்காங்கிறது தான் தகவலா. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல என்ன இன்னொரு விஷயம்னாக்கா, ஆதிரை கிளம்பி போறப்போ மக்களையும் வந்துட்டு பலிகடா ஆக்கிட்டு போயிட்டாங்க. மிக்சர் சாப்பிடுறவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன், என்ன வெளியில அனுப்புறாங்கனாக்கா இவங்க பண்ண இதுதான் அப்படின்ற மாதிரி மக்களை திரும்பி பார்த்து சொல்லிட்டு போறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அடுத்தவங்க மேல பிளேம் பண்ணிட்டு இருந்தா நாம எப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறோம்ன்றதுதான். இவங்க என்ன செஞ்சாங்க? ஆக்டிவா இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, பிரச்சனை உருவாக்குனாங்க. இதை தவிர என்ன ஆக்டிவா இதுவா பண்ணிட்டாங்க அங்க இவங்க வேலைன்றது என்ன? ஆக்டிவா எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சண்டை போடுறது ஓகே, பட் வந்து காரணமே இல்லாம சண்டை போட்டாங்க. ம். ரெண்டாவது பர்சனல் மேட்டர்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. கமருதன் வெளியில எப்படி இருந்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ, இருந்துச்சு? அதுதான் கேக்குறேன் நான். எப்படி வேணா யார் வேணா இருந்துட்டு போட்டோம், வி மஸ்ட் நாட் டாக் அபவுட் இட் இல்ல. அதனால திவாகர் வந்து வெளியில தன்னை வந்து நடிப்பு அரக்கன்கிறாரு. தன்னை விட யாருமே சினிமா ஃபீல்ட்ல நல்லா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் நடிச்ச படம் இப்பதான் ஓடிடிக்கு வந்துச்சு, நல்லா தான் இருக்கு. நடிச்ச படம் ஓடிடிக்கு ஓகே. வந்தது ஒரு ஒரு 20 செகண்ட் 25 செகண்ட் அந்த படத்துலயே வந்திருக்காரு. சரி. நல்லா தான் இருக்கு, அந்த கேரக்டர் நல்லா தான் இருக்கு. ஏன்னா அதுலயும் இதேதான், நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் பிபிடின்னு அந்த டைலாக தான் அந்த படத்துலயும் சொல்ல வச்சிருக்காங்க. ஓகே வேற ஓகே எந்த ஓகே. இது வார்த்தையும் அவருக்கு வந்து வரல. நடிப்பரக்கன் டாக்டர் திவாகர் பிபிடி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்ல வச்சிருக்காங்க. நான் வேணா சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டவா அப்படின்னு சொல்லும் போதே போலீஸ் எல்லாம் பதறி அடிச்சுட்டு வர மாதிரி இந்த சீன் அது இருக்கு. ஓகே. ஸோ ஆ. அது ஒரு காமெடியா அவரை வந்து போர்ட்ரே பண்ணி காட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஓகே. என்னன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கேரக்டர் என்னங்கிறத அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அது அதுதான். மாதிரி ஆதரை வந்து வெளியில இருக்கிறவங்க ஒரு டைப்பா இருந்தாலும் உள்ள அவங்களுடைய பர்சனல் கேரக்டர்ஸ் வெளிப்படும். அப்படிங்கிறப்போ இவங்க அமைதியா இருந்தாலே அவங்க எப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்ட். என்ன சொல்றது, ஆதிரை இன்னும் ஒரு விஷயம் எல்லாருமே உள்ள பேசிக்கிட்டது என்னன்னா, 3 நாளைக்கு ஒரு வாட்டி 4 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறாங்க அப்படின்றதுதான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப மேக்கப் மட்டும் போட்டுட்டு உள்ள குளிக்காம உட்காந்துட்டாக்கா எப்படி அது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆதிரை போனதுக்கு அப்புறம் இப்ப பாத்ரூம் வந்துட்டு அந்த என்ன சொல்றது, எப்பவுமே எங்கேஜ்டா இருக்கு, எல்லாம் மாத்தி மாத்தி கியூல நின்னு குளிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் ஆதிரை போனதுல அப்படின்றதுதான் சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ ஒருத்தர் எக்ஸாம்பிள் இருந்துட்டாங்கன்னா மத்தவங்களும் வந்துட்டு குளிக்க மாட்டாங்க. சோ என்ன சொல்றது, அது எப்படி அது இப்படி எல்லாம் இருக்காங்களா ஆட்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது.
ஸோ இது ஒரு பிளஸ்ஸா அமைஞ்சது எல்லாருக்கும் அப்படின்றதுதான். எல்லா மாற்றமும் நடந்தாலும் கனி வந்துட்டு நான் மாற மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதுதான் நான் சொன்ன முதல்ல, அவங்க இயற்கையே அதுதான், நேச்சுரலா அவங்க அதுதான். சோ அவங்கனால வந்துட்டு நடிக்க முடியல, அதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு ஒர்க் நீங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து கொடுக்கணும், இவங்க செய்யணும்ன்றதெல்லாம் இருக்கு. யூ நோ பார்வதி வெரி வெல். அதுக்காக வந்துட்டு நீ என் துணி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லலாம், அந்த ரூமை பெருக்கு, இதை பண்ணாத, அந்த மாதிரி சொல்லலாம். உன் பர்சனல் ஒர்க், உன்னோட துணிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்த குடு டெலிவர் பண்ணோன்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டூ மச்சா இருந்தது. ஏன்னா சில டூ பேர் மச்ங்கிறத விட அந்த இஷ்யூ வந்த உடனே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது என்ன எந்த பொறுத்தவரை நேரம் அது என்ன ஆனா பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நான் ஃபுட்ல தான் வந்து நான் கை வைப்பேன் அப்படிங்கிற அதுதான் இடத்துக்கு போறப்போ இவங்களுடைய கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஸ்டில் என்ன இருந்து பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாலும் இருக்க. நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடலைன்னா நீங்களும் சாப்பிட முடியாதுல்ல. அப்ப ஆ நீங்க நீங்க பட்னியா இருங்க, நானும் பட்னியா இருக்கேன், எனக்கு மன்னிப்பு கேட்கணும். ஏன் சாரி விட்டு கொடுத்து போறதுல என்ன ஆக போகுது? அதுதான். பார்வதி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விட்டு ஆ கொடுத்து போறதுல என்ன ஆக போகுது? நீங்க என்ன வந்து இருக்கு? அந்த அந்த பிக் பாஸ் வீட்ல நீங்க சீனியர் பர்சன், ம். உங்களை விட வயது குறைவான ஒரு நபர் உங்களுக்கு புரிதல் இல்லாம அவங்க வந்து உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னா, சரி நான் விட்டு கொடுத்து போறேன்னு போறதுல என்ன வரப்போகுது? ஏன் அந்த என்ன ஈகோவை இருக்கு? கூட்டிட்டு போறீங்க? அதுதான். நீ எப்படி அந்த பசங்கள உங்களோட பெண் குழந்தைங்கள நீங்க எப்படி வளர்ப்பீங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ வந்து நீ பண்ணினதே ஃபர்ஸ்ட் தப்பு தான். ஸ்டார்ட் பண்ணிட்டா. எல்லா உலகமே மாறினாலும் வந்துட்டு கனி மாற போறது இல்ல அப்படின்றது வந்துட்டு நல்லாவே ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவங்களோட ஒரிஜினாலிட்டி அதுதான் அப்படின்றது தான் நான் ஃபர்ஸ்ட் இப்ப சொன்ன மாதிரி அதுதான் நான் சொல்வேன். நான் திருப்பி திருப்பி நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ பார்வதி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் பார்வதி வந்துட்டு பர்சனல் இப்போ என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாம் இல்லாம அதுக்கு அடுத்து வந்த சீசன்கள்லயே வந்துட்டு வெசல் வாஷிங் டீம்னுட்டு ஒண்ணு வைக்கிறப்ப வந்துட்டு எல்லாருமே பேசி இது பண்ணிக்கினாங்க. அந்த எச்சில் தட்டெல்லாம் கழுவ முடியாது, நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் அலசிட்டு போட்டுடுங்க, அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே வந்துட்டு நம்ம செய்யறப்போ நம்ம உடுத்துற துணியை வந்துட்டு இன்னொருத்தரை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றது நமக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அந்த கூச்சம் கூட வந்துட்டு கனிக்கு இல்லைன்றதுதான் பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. இல்ல ஏன்னா அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து தனிப்பட்ட நபர்களுடைய பொருட்கள் துணிகள்லாம் எடுக்கக்கூடாது, அது வந்து நீங்க பார்வதி எடுக்க சொன்னது தப்புன்னு வியான் ஆகட்டும், சுபிக்ஷா கிட்ட, அரோரா கிட்ட ஓப்பன் அப் பண்ணி சொன்னது அவங்க தான். அன்னைக்கு நைட்டு பஞ்சாயத்து நடந்தப்போ அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல அப்போ அவங்க தான் சொன்னாங்க. இப்போ அவங்களே இதை செய்ய சொல்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் நேரத்துக்கு தகுந்த மாத்திக்கிறாங்க மாத்திக்கிறாங்க. அப்படிங்கறது அதுதான். புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, பார்வதியை டார்கெட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எப்படி வேணும்னாலும் கேம் ஆடிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பாக்குறேன் நான். பட் பார்வதி வயசுக்கு அது ஓகே, உங்க வயசுக்கு அது ரொம்ப கேவலம். இது புரிஞ்சிக்கல அப்படின்னாக்க இவங்க எல்லாம் என்ன இதுன்றது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் ஹரிஷ், விக்கல்ஸ் மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்தது. ஏன்னா அந்த வே ஆஃப் டாக்கிங், அந்த சாஃப்ட்னஸ் எனக்கு அது கொஞ்சம் ஓகேவா இருந்தது. பட் என்னன்னா எவ்வளவு கேவலமா ஒரு மாமா வேலை பாக்குறான் தெரியுமா, அதுதான் எரிச்சல் ஆகுது. வியனாவை ஹீஸ் ஆஸ்கிங், அந்த என்ன சொல்றது, அது ஜோக்கோ இல்ல ஒரு சர்க்காசம் எல்லாம் கிடையாது. எஃப்ஜேவை லவ் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னுட்டு சொல்றான். என்னடா பண்ற இங்க வந்து அப்படின்றதுதான். ஏற்கனவே இந்த லவ் கண்டென்ட் தான் வந்துட்டு யாருக்கும் பாக்குறதுக்கு சகிக்கல். இப்போ சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க, 18+ அதெல்லாம் பேசுறாங்க. அங்க வேற மாதிரி தெரியும் ஷோ அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்ப இந்த இன்னைக்கு அந்த 24/7 வந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு சோ அவங்களுக்கு வந்துட்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க, வல்கரா போயிட்டு இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வெளியில இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது ரொம்ப புத்தர் மாதிரி பேசிட்டு இருந்த விக்கல்ஸ் இப்போ வந்து வியானாவன் எஃப்ஜே டெவலப்பர் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தது, இல்ல எனக்கு அதெல்லாம் இது இல்ல அது இல்லன்னுட்டுன்னு. அப்புறம் எந்திரிச்சே போயிடுச்சு அந்த பொண்ணு. என்ன மாமா வேலை பார்த்துட்டு இருக்க, என்ன பிம்ப் வேலை பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்றது தான் நான் கேட்கிறேன். நானு டோட்டலா விக்கல்ஸ் மேல இருந்த மரியாதை சுத்தமா போயிடுச்சு. இது நான் மாமான்றதை விட அந்த பிம்ப் பண்றது தான் எனக்கு பெட்டரா தோணுதுன்னு நினைக்கிறேன் நானு. சோ நாட் அட் ஆல் ஃபேர். கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை எல்லாம் கூட வந்துட்டு இழந்துட்டாரு. எனக்கு வியன்னா வந்து லவ் கான்செப்டோட வியன்னா வந்து காமெடி ட்ராக்ல போறாங்கிறது எனக்கு நல்லதா படுது. ஏன்னா இப்ப துஷாரோட காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ம் துஷாரை வந்து
இவங்க குளிக்கிறதுக்கு போறாங்க, நான் தான் போய் குளிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி துஷா சொல்றப்போ, நீ உள்ள போனேன்னா உன்னை வந்து டப்பாக்குள்ள தூக்கி போட்டு டப்பாக்குன்னு போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. So, இந்த மாதிரி காமெடி ட்ராக்ல போறது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க வந்து இந்த பொண்ணை லவ் ட்ராக்ல தூக்கி கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதுதான் கொடுக்கணும். நீங்க அந்த பொண்ணை இந்த ட்ராக் பண்ணுன்னு நீங்க திணிக்க கூடாது. அதுதான் பண்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தோணுது. நீங்க வியானாவை விட நீங்க வேற யாராவது ட்ரை பண்ணலாம். பார்வதி அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஏன்னா நீங்க பார்வதி யாரன்னா பார்வதி பண்ணதும் ட்ரை பண்றாங்க, இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்கு ஏதோ ட்ரை பண்றாங்க. 2 3 பேர் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. யாரும் அவங்க கிட்ட இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால அப்படி செட் ஆகாம போயிட்டு இருக்கு. பார்வதிக்கு யாராவது சப்போர்ட்டுக்கு நின்னாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட். இன்னொரு விஷயம் வந்துட்டு கலை திவாகரும் வந்துட்டு நாமினேஷன் பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. வினோத தான் வந்துட்டு நாமினேட் பண்ணணும்னுட்டுன்னு கம்ருதீன், வினோத், பார்வதி இது டார்கெட் வச்சே பேசிட்டு இருக்காங்க. இதுல கலை ஒரு வார்த்தை சொல்றான். திஸ் இஸ் செகண்ட் டைம் ஹிஸ் டூயிங் இட். மக்கள் வந்துட்டு வினோத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னுட்டுன்னு. அப்ப என்ன உனக்கு போடுறவங்க புத்திசாலியா? நீ ஆல்ரெடி வந்துட்டு ரெவ்யூ கொடுக்குற நாய்ங்கன்னு சொல்லியிருக்க. இப்போ உன்னோட பாஷையில நீ பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்ப நாங்க திரும்ப வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசினாக்க ரொம்ப கேவலமா இருக்கும் கலைன்றத சொல்லிக்கிறோம். அது எப்படி நீ மக்கள் எல்லாம் முட்டாளுன்ற? உன்னை இப்ப உள்ள உட்கார வச்சுட்டு நாங்க பாத்துட்டு இருக்கிறவங்க தான் முட்டாளு. இப்ப நீ என்ன பண்ற? அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க நீ பண்றதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நாங்க முட்டாளே தவிர, நீ ஒட்டு மொத்தமா வினோத்துக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் முட்டாளுன்னு சொன்னாக்கா எனக்கு தெரியல. வினோத்துக்கு தான் வந்துட்டு இதுல ஹையஸ்ட் ஓட்டு வரும்ன்றது வந்துட்டு என்னோட ஒப்பீனியன். கலை வந்துட்டு வாய் அடக்கணும். வேற யாருன்னா அங்க உள்ள இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணா பரவாயில்ல, வெளியில இருக்கிற மக்களையும் ரெவ்யூ பண்றவங்களையும் நிறைய டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு நல்லது இல்லை. ஏன்னா வெளியில எவ்வளவு நாளைக்கு நீங்க உள்ள இருக்க போறீங்க? வெளியில வந்து ரெவ்யூவரை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் நீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வாழ்த்துக்கள் கேப்டன் பிரவீன்ராஜ் அப்படின்றத சொல்லலாம். கொஞ்சம் ஓப்பனா சொல்றாரு, நான் வந்து யாருடைய என்ன சொல்றது கீயாவும் இருக்க மாட்டேன், நானா இருக்க போறேன், இந்த கேப்டன்சியை நானா வந்து ஹேண்டில் பண்ணுவேன், சுயமா ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. பட் அது எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா பிரவீன்ராஜ் இன்னும் அவர் வந்து இப்போ கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் கூட பார்வதிக்கு இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது கூட கனி அவங்களுக்கு ஃபேவரா தான் அங்க நடந்துக்கிறாருன்னு நான் பாக்குறேன். பார்வதி சொல்றத கூட கேட்கறதுக்கு அவர் ரெடியா இல்லை. கேப்டன்சி பொறுப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட பார்வதி சில டவுட்ஸ் கேட்கறாங்க, அதுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் ரெடியா இல்ல அப்படின்னு. சோ அப்ப அந்த இடத்துல அவர் ஒரு பியஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அப்போ சுயமா அவர் இல்ல அப்படிங்கறது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. நாமினேஷன் அது என்ன ஆச்சு ஹரிஷ்? நாமினேஷன் வந்து கானா வினோத், கம்ருதீன், பார்வதி, கலையரசன், அரோரா இவங்கெல்லாம் வந்து லிஸ்ட்ல இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் அதை டெலிகாஸ்ட் ஆகல. அதுதான் வந்து விஷயம். பட் இவங்கெல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கறதுதான் தகவலா இருக்கு. இதுல வந்து இந்த வாரம் யார் போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கலையரசன் இருக்காரு, அரோரா இருக்காங்க. அரோராக்கு ஓட்டு விழுமா விழாதான்னு எனக்கு தெரியல இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து. கமருதன் இருக்காரு, கமருதன் மேல வெளியில ஒரு பக்கம் அவருக்கு நல்ல பேர் இருக்கு, ஒரு பக்கம் அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பேரும் இருக்கிறத பார்க்க முடியுது. கானா வினோத் அவரு எதுக்கு வந்தாருன்னு கேட்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. ஏன்னா அவர் வந்து கானா பாடல்களை வந்து நான் பிரபலப்படுத்த போறேன், நான் வந்து கானா பாடல்களை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் அதிக பயன்படுத்த போறேன்னு சொல்றாரு. பட் எங்கேயும் பெருசா பயன்படுத்துற மாதிரி நான் பார்க்கல. பிக் பாஸ் கேட்டதுக்கு அப்புறம் கெஞ்சி கேட்கிறாரு, பிக் பாஸ் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமா தான் சண்டை கொடுக்குறாரு. பொழுதன்னைக்கு சண்டை போடுறதுலயே தான் குறியா இருக்கிறாரு. எனக்கு அதுதான் சண்டை உங்க சண்டையெல்லாம் பாக்குறதுக்கு நாங்க இல்ல. நீங்க ஏதாவது கண்டென்ட் கொடுப்பீங்க, அதை பார்த்து நாங்க ரிவ்யூ பண்ணணும் தான் நினைக்கிறோம் தவிர நீங்க சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ற அளவுக்கு நாங்க அவ்வளவு வெட்டியாலாம் இல்ல. கண்டிப்பா. சோ இந்த நாமினேஷன் என்ன ஏதுன்றது தெரியல. அது என்ன சொல்றது, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் தான் வந்து இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி சாட்டர்டே சண்டேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் சேதுபதியும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு, நெக்ஸ்ட் வீக் நீங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாம் உள்ள நுழையிறாங்க. 4 பேர் தான் நமக்கு தெரிஞ்சு இல்லையா? அது நம்ம அந்த அமித்ன்னு சொன்னது அமித் பார்கவ் தான். வந்து அந்த ஹைட்டா இருப்பாருல்ல, அவர் சீரியல் ஆக்டர், அவர் தான் வராரு. தீபக்கோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதான் அந்த தீபக்கோட ஆட்டிடியூட் இல்லாம ஒழுங்கா வந்துட்டு போனா நல்லா இருக்கும். தீபக் அவருக்கு ஆட்டிடியூட்ல நான் பார்க்கல.
ஓகே. நான் பார்த்தது இல்ல. ஓகே. பர்சனலா நேர்ல பார்த்த வரைக்கும் 2 நான் பேர் பார்த்தது. ரிவ்யூ பண்ணாலும் உங்களோட ஒப்பீனியன் உங்களோடது, என்னோட ஒப்பீனியன் என்னோடது. இல்ல நான் பர்சனலா தீபக் அவர்கிட்ட ஆப்டிடியூட் பார்த்தது இல்ல. ஓகே. பார்கவ், அமித் பார்கவ் வந்து சில இடங்கள்ல கோவப்படுவாரு. பட் வந்து அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடிய நபர். பூசி மொழிகள்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப ஓப்பனப்பா இதுதான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய நபர். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருப்பாரா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா வெளியில ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம், உள்ள வந்து நம்ம கேம் ஆடணுங்கிற மைண்ட் செட்டோட வந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா. உள்ள எப்படி இருப்பாங்க தெரியாது. ட்ராக் வித்தியாசமா போறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஏன்னா தீபக் வந்து வெளியில நான் பார்த்த தீபக்லாம் வேற. உள்ள வந்து ஒரு கடைசி ஒரு 2 வீக்ஸா தான் தீபக்காவே இருந்தார். அது வரைக்கும் அவரு ஒரு ஸ்டாண்ட் ஆசோலேஷன் மைண்ட்ல தான் இருந்தார். இந்த பக்கம் நம்ம போறதா அந்த பக்கம் போறதா அப்படின்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாரு. பாதி நேரம் அவருக்கு கால் அடிபட்டு இருந்தது, முடியல அப்படிங்கிறதுனால அப்பனா வெளியில போயிட்டு இருக்கணும்ல. ம் கால் அடிபட்டிருக்கு, என்னால டாஸ்க் பண்ண முடியாதுனாக்கா, சார் நான் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் வெளியில போறேன்னுட்டு போயிட்டு அடுத்தவங்களுக்கு வழி விட்டு இருக்கலாம். இல்ல அது வந்து தமிழ்ல என்னைக்கு நடந்திருக்கு? தெலுங்குல வந்து இப்ப வந்து இவங்களுக்கு நடக்குது. ஆயிஷாக்கு. ஆயிஷா அவங்களுக்கு தெலுங்குல நடக்குது. தமிழ்ல ஆமா. அப்படி நடக்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது தமிழ் மலையாளம் 2 பிக் பாஸுமே இல்ல வந்து அது எப்படி ஈடுபட்டு இருந்ததுன்னா, ஒரு டாஸ்க் பண்ணாம எதுவும் பண்ணாம இங்க இருந்து இங்க நகராம ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மட்டும் இருந்தாருனாக்கா, இப்ப பாக்குறவங்களுக்கு அந்த ஒரு கண்டஸ்டன்ட் வேஸ்ட் தானே அப்படின்றதுதான். விஜய் டிவி வந்துட்டு குடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். எங்களுக்கு என்ன தலையெழுத்து அதை பாக்குறதுக்குன்றதுதான். வேற வழி கிடையாது. அவங்களுக்கு வேற கண்டஸ்டன்ட் கிடையாது. ஸோ அதனால வந்து இவங்களை வச்சு தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது மலையாளம் தமிழ் 2மே ஒரே செட்டு தான், இவிபி செட்டு தான். இங்க சென்னையில தான் இவிபி. ஆமா ஆமா. அதனால வந்து அவங்களுக்கு மலையாளமும் இதே மாதிரி கொண்டு போகணும், தமிழும் அதே ஈக்குவல்ல கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அதனால கண்டஸ்டன்ஸ் குறைக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. ரெண்டாவது அவங்க கொண்டு வர கண்டஸ்டன்ஸ் வந்து கண்டென்ட் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 2 இதுலயும் மலையாளத்துல கடன் கிடைக்குது, தமிழ்ல கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. அமித் வந்து உள்ள போனார் அப்படின்னா கடன் கொடுப்பாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா வெளியில நான் பாக்குற அமித் வந்து வேற, உள்ள அவர் எப்படி இருக்க போறாருன்னு தெரியல எனக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச நாலேஜபிள் பர்சனாக்க திவ்யா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. பிரஜன் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. சாண்ட்ரா பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு திவ்யா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கமருதீன் கிட்ட நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம். ஏன்னா கமருதீன் கிட்ட வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கணக்கு வாங்க முடியுமோ அந்த வேலையை வந்து திவ்யா கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து பேசப்பட்ட விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பிரஜன் சான்றா அவங்க உள்ள போறாங்க, அவங்க யார்கிட்ட கணக்கு வாங்க போறாங்கன்னு தெரியல. அதை பத்தின தகவல் இல்ல. இவங்க கமருதன் கிட்ட கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு உள்ள அனுப்புறாங்க அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் டீம் சைட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற தகவல். ஸோ அதனால வந்து ஓப்பனா தெரியுது. அமித்தும் யார்கிட்ட இருந்து கன்ஃபார்ம் ஆகுறது உள்ள போறாரு அப்படின்னு அவருடைய கேம் ஆட போறாரா இல்ல என்ன பண்ண போறாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வனிதா அவங்க மாதிரி ஃபயரா உள்ள போய் இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாக்கி விட்டு அது ஃபயரா உள்ள போய் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக்கி விட்டு அவங்களுடைய ரியல் ஃபேஸை வெளியில கொண்டு வரதுக்கு பார்க்கணும். அது வனிதா அவங்க பண்ணாங்க. அதைத்தான் வேற எந்த சீசன்லயும் நான் அப்படி ஒரு கண்டஸ்டன் பார்த்தது இல்லை. வனிதா அவங்க தான் அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணது ஒயிட் கார்டுல போய். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல அதுக்கு நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see, லெட்ஸ் hope for the பெஸ்ட் அப்படின்றது சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் இவங்க 4 பேருக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம். இன்னைக்கு என்னமோ எனக்கு புதுசா பாக்குற மாதிரி இருந்தது பிக் பாஸ் அந்த காலையில லைவ். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஏனா துஷார் அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த காமெடி ட்ராக் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காமெடி ட்ராக் அப்படியே ஓட விட்டாங்க அப்படின்னா ஓரளவு 2 பேரும் நல்ல ஒரு இதுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அரோராட்ட இருந்து கொஞ்சம் விலகி வர்றது. ஆமா, ஒருத்தர்கிட்ட அந்த மாதிரி லவ் கண்டென்ட் எல்லாம் வேண்டாம், எல்லார்கிட்டயும் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட் துஷாருக்கு ரொம்பவே உதவும். அரோராட்ட இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறதுக்கு இந்த ட்ராக் வந்து ரொம்ப உதவும் துஷாருக்கு. கண்டிப்பா அப்படியே விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உள்ள நீ அப்படி யாராவது லவ் கண்டன் கொடுங்கன்னு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. பார்வதி ட்ரை பண்றாங்க. பார்வதி யாராவது சப்போர்ட் பண்ணா அந்த கண்டென்ட் கிடைக்கும். ஏன் பார்வதி யாரும் ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, இப்போ இது ஆகவே வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த சிம்பு படத்துல ரீமாசன் அது மாதிரி கேரக்டர் ஆதிரி எனக்கு வேணும் நிக்கிறது. ஆமா, ஆதிரி கிட்ட வந்து நீங்க லவ் கண்டென்ட் கேட்கறது நீங்க அந்த மாதிரியான கண்டென்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ரீமாசன் மூலமா என்ன மாதிரி கண்டென்ட் வந்து படத்துல கிடைச்சதோ அது மாதிரி தான் ஆதிரி மூலமா கிடைக்கும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க வேற ஆப்ஷன் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து
லவ் கண்டென்ட் கிடைக்கும். பார்வதி ட்ரை பண்ணலாம். பார்வதி அந்த கண்டத்தை ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திவாகர் இது பண்ணிட்டு இருக்காரு, சிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க கமருதனை வச்சுக்க கமருதன் இல்ல மூலம் அதுதான் இப்ப என்ன ட்ரை நேத்து பண்றாங்க. விஜய் சேதுபதி வந்து திவாகர் பண்ண இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிராண்டடா எடுத்துக்காதீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னுட்டு பெண்களை மட்டும் கேக்குற, நீ எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா கேளு. அப்போ அந்த பாதுகாப்பு இல்ல அப்படின்னா அன்னைக்கு எஃப்ஜே நம்ம பேசணும்ல, சபரி வினோத் எஃப்ஜே எல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணாங்கல்ல, இந்த முத்தம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம், தப்பு. இப்ப வந்துட்டு ஒருத்தர் சொன்னாக்க பிரச்சனை கிடையாது, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உனக்கு வெளியில இமேஜ் போயிடும் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அந்த விஷயத்த. ஏன் இவர் இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? 1 hour ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துட்டு வந்து இது பண்ணிட்டு ஒன் ஹவர் போவாரு. ப்ரோக்ராம் தான் பாக்குறாரு. அதுதான் வந்து பாக்குறாரு. பிக் பாஸ் டீம்ல இருந்து அதுக்கான கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அதனால வேற அப்டேட் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா உங்களை பார்த்தாதான் பயமா இருக்குன்னு கம்ருதீன் கிட்ட சொன்னது எனக்கு தெரிஞ்சு அது உண்மைதான் அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்ப என்ன நிறைய பேர் இல்ல இல்லன்றீங்க, பட் இல்ல அது 1 hourல வரல, 1 hourல வரல, பட் இதுல பார்த்தேன் நான் 24/7 அந்த கண்டென்ட் இல்ல. இவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, திவாகர் வந்து எல்லா பெண்களோட சிங் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்காரு, பிரச்சனை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, எல்லா பெண்களையும் சொல்லாதீங்க, எனக்கு அவர் சேஃபா தான் தெரியாருன்னு சுபிக்ஷா சொன்னாங்க. இவர் அமைதியா உள்ள போயிட்டு பார்வதி கிட்ட பேசிட்டு வெளியில வந்து நீங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அங்க வந்து பார்வதி என்ன சொல்றாங்களோ அதைத்தான் வந்து இவர் வந்து இங்க சொல்லிட்டு இருந்தாரு. பார்வதி அங்க ஏத்தி விட்டாங்க, இவர் இங்க வெளியில கத்திட்டு இருந்தாரு. ஓபனா கேட்டாரு, நீங்க வந்து சொல்றது எனக்கு புரியல, பார்வதிக்காவது புரியுதா அப்படின்னு பார்வதி அதனாலதான் எழுப்பி கேட்க வச்சார். ஏன்னா பார்வதி சொன்னாதான் இவர் வந்து விஜய் சேதுபதியும் பேசிட்டு இருந்தார். இவருக்கா வந்து பேச தோணல, என்ன விஷயம் சொல்லணும்னு இவருக்கா தெரியல. பார்வதி என்ன சொல்றாங்களோ அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு இவர் பேசுறாரு. அது ஒர்க் அவுட் ஆகாது அவருக்கு. அது இந்த வீட்டுல சஸ்டெயின் ஆகிறதுக்கு அவர் அலோவ் பண்ணாது. நீங்க வந்து நீங்களா சுயமா யோசிச்சு பேசினா மட்டும்தான் அது வந்து மக்கள் விரும்பி பார்ப்பாங்க, மக்கள் அதுக்கு ஓட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க அடுத்த ஒரு பேச்சை கேட்டு நடந்துக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை போட்டு அது அவருடைய கேரக்டருக்கும் நல்லா இருக்காது. ரெண்டாவது வெளியில போனாலும் அந்த ஒரு பேர் அப்படியே நிற்கும். அது வந்து கமருதீன் நீங்க புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இப்போ தனி ட்ராக்ல போறாரு அவர். துஷாரோடையும் இன்னைக்கு கெமி கூட பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நல்லா இருந்தது, பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. கெமியோட நீங்க ஒரு ட்ராக் போறாரு, அது நல்லா இருக்கு. ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு வித்தியாசம் ட்ரை பண்ணலாம். சும்மா ஒருத்தர்கிட்டயே போயிட்டு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுது. முதல்ல இந்த லவ் கண்டென்ட்டே வேண்டாம், சும்மா ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு போறது அது நல்லா இருக்கு. இது லவ் கண்டென்ட் வேண்டான்றதுதான். சோ பாப்பா மரேஷ் இன்னைக்கு நாமினேஷன் என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒன்னும் வரல, அதுதான் உன்ன கேட்டேன், ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. நினைக்கிறேன் இப்பதான் லாஸ்ட் வீக் அப்படிதான் ஆச்சு, 5:30 தான் வந்து நாமினேஷன் ஆச்சு. இன்னும் அப்படிதான் நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் 5 பேர் போறாங்க, 5 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா நேத்தே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது கன்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தாதான் தெரியும். இல்ல கண்டிப்பா இந்த 5 பேர் இருப்பாங்க, கூட சில பேர். லாஸ்ட் வீக் வந்து 4 பேர் வந்தது, கூட ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு கூடுதலா யாரும் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டென்ட் டெலிகாஸ்டான தான் தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் யார் யார் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ.